வாடி ஏன் கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே பாடாத வாய திறந்தே. ஓகே ஓகே, நானும் பாட போறதில்ல, பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். அதுவும் கப்பக்கிழங்க பத்தி பேச வந்திருக்கேன். கப்பக்கிழங்க பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் படிச்சேன். சரி, அது உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு. டாப்பியோக்கா, மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, அப்புறம் குச்சிக்கிழங்கு அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. ஆனா இதுக்கு சொந்த ஊர் நம்ம ஊர் கிடையாது. இது பிறந்தது சவுத் அமெரிக்கால. இது இங்க யார் ஃபேமஸ் ஆக்குனா தெரியுமா? ஒரு கேரள மன்னர். அவர் பேரு விஷாகம் திருநாள் ராமவர்மா. இங்க 19ஆம் நூற்றாண்டுல கேரளால ஒரு பயங்கரமான பஞ்சங்க. அரிசி கிடைக்கல, சாப்பாடு இல்ல, மக்கள் பசி பட்டினின்னு அப்படி படாது பாடுபடுறாங்க. அப்போ இந்த மன்னர் என்ன பண்ணிருக்காரு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்காரு. இவர் கொஞ்சம் விவரமான மன்னர், படிச்சவர் போல் இருக்கு. நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அரிசிக்கு இணையா நிறைய காப்ஸ் இருக்கக்கூடிய டாப்பியோக்காவை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இறக்குமதியும் பண்ணிருக்காரு. ஆனா நாம சவுத் இந்தியன் அரிசிக்கு மாற்ற வேற ஒரு உணவு அப்படின்னா அதை மதிக்க மாட்டோம் இல்லையா? அரிசிக்கு கொடுக்குற மாதிரி அது வேற எதுக்கும் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி கேரள மக்களும் இதை மதிக்கவே இல்லை. அப்பதான் இந்த மன்னர் ஒரு ஐடியா பண்ணிருக்காரு, ரிவர்ஸ் டெக்னிக். என்ன பண்ணிருக்காருன்னா, கேரள அரசு தோட்டங்கள்ல, அரசுக்கு சொந்தமான நிலங்கள்ல எல்லாம் இந்த கிழங்க பயிர் பண்ணிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த கிழங்கு ரொம்ப விலையுயர்ந்த கிழங்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த கிழங்கு, சத்துக்கள் நிறைய மிகுந்த கிழங்கு, அப்புறம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிழங்கு. இந்த கிழங்கு அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இதை மக்கள் யாரும் பயிரிடக்கூடாது, பயிரிட்டா பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம், அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கேரள மக்களும் உடனே இந்த கிழங்கை திருடிட்டு போய் அவங்கவுங்க வீடுகள்ல, தோட்டங்கள்ல, அவங்க நிலங்கள்ல பயிரிட தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மன்னர் கிளப்பி விட்ட மாதிரி, இது ரொம்ப விலையுயர்ந்த கிழங்கா, ரொம்ப பணக்கார கிழங்கா, பணக்காரங்களாம் இதைதான் சாப்பிடுவாங்களாம், ரொம்ப சுவையா இருக்குமா, கப்பல்ல வருது இது அப்படின்னு சொல்லி இந்த கிழங்க பத்தி பேசும்போதெல்லாம், கப்பல் கிழங்கு உனக்கு கிடைச்சதா, கப்பல் கிழங்கு நீ பயிர் பண்ணியா அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க வீட்டுல கப்பல் கிழங்கு கூட்டு, கப்பல் கிழங்கு பொரியல் அப்படின்னு மாத்தி இன்னைக்கு கப்பல் கிழங்கா மாறிடுச்சு. சோ வெளிநாட்டுல இருந்து கப்பல் மூலமா வந்த இந்த கிழங்கு தன்னோட நங்கூரத்தை பலமா பாய்ச்சி இன்னைக்கு கப்பல் கிழங்கா கெத்தா நின்றுச்சு. செம்ம இல்ல? லவ் யூ.